வணக்கம். கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள போக்சோ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் அண்மையில் கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் இருவரையும் காவல்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர் செய்துள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் இந்த காவல்ல குற்றப்பத்திரிகை தயாரிக்கக்கூடிய பணியில காவல்துறை ஈடுபட்டிருக்க சூழல்ல இவங்களை காவலில் எடுத்து விசாரிக்க, அதாவது 5 நாட்கள் இவங்களுடைய போலீஸ் கஸ்டடிங்கிற அந்த காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்காக நீதிமன்றத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறை மனு அளித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் தற்போது கோவை மத்திய சிறையிலிருந்து கார்த்தியையும் மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதாவது கார்த்திக் ஏற்கனவே போலீஸ் தப்பிக்க முயன்ற போது அவரோட வலது கால் உடைந்து சிகிச்சை பெற்று வந்தார். அதே சமயம் கைதிகள் அவரை சிறைச்சாலையில மற்ற கைதிகளும் அவரை தாக்குனாங்க. இதை தாக்கியதை அடுத்து தற்போது அவர் உடல்நலக் குறைவால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூழல்ல அவரை ஸ்ட்ரக்சர் மூலமாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருக்காங்க. அதே சமயம் மோகன்ராஜ் மீது 4 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது கார்த்திக் உடந்தையாக இருந்தது, சம்பவத்தை பத்தி வெளியே சொல்லாது உள்ளிட்ட பிரிவுகள்ல 4 பிரிவுல வழக்கு பதிவு செய்தாங்க. இவங்க 2 பேரையுமே போக்சோ வழக்குகள் விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக தற்போது 2 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில கொண்டு தற்போது ஆஜர்படுத்திருக்காங்க. நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டு நீதிபதி முன்னிலையில தற்போது விசாரணை தொடங்கியது. நீதிபதி இவங்களை 3 அல்லது 4 நாட்கள் வரை நீதிமன்ற போலீசார் கஸ்டடியில விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க என தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல நமக்கு இவங்களுக்கு எத்தனை நாள் கஸ்டடி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். அப்படி கொடுக்கும்போது இந்த வழக்குல அடுத்த கட்ட நகர்வுக்காக, அதாவது குற்றப்பத்திரிகை மிக முக்கியமாக 1 மாத காலத்துக்குள்ள தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பணிகள்ல இங்க ஈடுபடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பிரேத பரிசோதனை அறிக்கையும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல்ல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இவங்க மேல பாத்தீங்கன்னா கைதிகள் ஒரு பக்கம் தாக்கல் நடத்திருக்காங்க. ஒருவேளை வழக்கறிஞர்களோ வேற ஏதாவது பொதுமக்களோ இவங்க 2 பேர் மீது தாக்குதல் நடத்திடக்கூடாது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பாக இந்த நீதிமன்ற வளாகத்தில் குவிக்கப்பட்டு கயிர்கள் கட்டப்பட்டு அந்த 2 பேரையும் போலீசார் பாதுகாப்பு அழைத்துட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.